Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். பச்சை பயிர் வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை பயிர் குழம்பு செய்யறதுக்கு நான் 1/2 கப் பச்சை பயிர் எடுத்து கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இதை வச்சு குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது பூண்டு சேர்த்துட்டு இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது 2 வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 தக்காளி ரஃப்பாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கூட சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்னு இல்லை, ஒரு மிதமான கன்சிஸ்டன்சியில் வதங்கினா மட்டும் போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா தனியாத்தூளும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் அதிகமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி வதக்கிறப்போ அந்த தூளில் இருக்கிற ரா ஸ்மெல் போயிடும். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே பச்சை பயிர் வச்சு ஒரு பீட்ரூட் பொரியல் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இந்த மசாலா மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இதை இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த குழம்பு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், இந்த நம்ம சேர்த்த அந்த மசாலா தூள்லாம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கலாம். நான் பருப்பு நல்லா வேக வச்சு அதை கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் அதே கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தண்ணியோட அளவு கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் எப்போதும் போல் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் குழம்பு அளவு கன்சிஸ்டன்சி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை பயிர் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. நம்ம வேறு சின்ன வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துருக்கோம். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் ஸ்டவ்வை இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா என் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 1 ஹவருக்கு மேலே ஹீட் நல்லாயிருக்கும். அதனால் குழம்பு நல்லா திக்காயிடும். இப்போ நம்மளோட பச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குழம்பு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த பச்சை பயிர் குழம்பு சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.